ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அபிமான எண்கணிதம் மற்றும் பிரமிடாலஜியில் உலக சாதனை படைத்த திருமதி யாமினி ஆனந்த்குமார். மேஷம் முதல் மீனம் வரை ராசி பலன்கள். என்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது, என்னெல்லாம் நிகழ்வுகள் நடந்தது, இதற்கு முன் என்ன நடந்தது, என்ன மாற்றங்கள் நடந்தது, இதனால் எனக்கு என்ன பலன் நடந்தது, என்ன பலாபலன்கள் நடந்தது, நான் தோற்றேனா வெற்றி பெற்றேனா, இதன் அடிப்படை என்ன நிகழ்வுகள் நடக்கிறது, சனி பகவான் ஆதிக்கத்தில் இருக்காரா, குரு ஆதிக்கத்தில் இருக்காரா, ராகு ஆதிக்கத்தில் இருக்காரா, சனி ஆதிக்கத்தில் இருக்காரா, இப்படி ஒவ்வொரு கிரகநிலையும் சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் என்ன செய்யலாம், என்ன செய்தால் வெற்றி பெறுவோம், என்ன செய்தால் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடைபெறும், இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக நாம் கேட்டு 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 காதே வலிச்சிடுச்சிங்க. என்னங்க சொல்ல வரீங்க, நீங்களாவது ஒரு நல்ல மாற்றங்கள் ஈஸியாக சொல்வீங்களா, பார்ப்போமா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் பார்க்குறீங்க. பார்ப்போம். சிறுக சிறுக ஒரு விஷயங்கள் செய்யும்போது பெரிதளவில் நமக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக நிகழுங்க. கண்டிப்பாக நிச்சயம் ஜெயம் வெற்றி உண்டு. நமக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சிறு பார்வை பார்ப்போம். நாம் கடகராசி நேயர்களுக்கு உங்களை தாங்க சொல்லணும். கடகடன்னு குடு குடு குடுன்னு உங்களை சொல்லலாங்க. ஊர்வனம் தாங்க கடகராசி. பொறுமையாக அவர் நண்டு போவாருங்க. பொறுமையாக இருந்து பெருமையாக சாதிக்கிற ஒரு இடத்துலையே அந்த கடகராசிக்காரங்க வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப மென்மையாக இருப்பாங்க, தன்மையாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இருந்தீங்க, நன்மையும் இருந்தது, தீமையும் இருந்தது. இப்போது தீமையை விலக்கி நம்ம நன்மையில் எப்படியெல்லாம் இருந்தால் நல்லது நடக்கும், உற்றார் உறவினர்கள் முன்னாடி எப்படி ஒரு அந்தஸ்து கிடைக்கும், நம்ம பெற்ற பிள்ளைகள் நம்மளை எப்படி மதிப்பாங்க, எப்படி இருந்தால், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம கடகராசிக்கு கண்டிப்பாக பார்ப்போங்க. கடகராசி நேயர்கள் வந்து சர்வசக்தின்னு சொல்லலாம். இப்போ வர காலகட்டத்தில் நல்லா சர்வசக்தியாக நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறேன், ஜெயமான வாழ்க்கையை வாழ்கிறேன். நிறைய பேருக்கு பிரிந்து போன தந்தை இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் இனிமேல் வர காலகட்டத்தில் கால் பண்ணி பேசுகிற யோகா அமைப்பு உண்டுங்க. காதலித்து திருமணம் பண்ணவங்க, காதலித்து கரம் பிடித்தவர்கள், இவங்க எல்லாருக்குமே தந்தை பேசுகிற அணுகலம் நிறைய கம்மியாக இருந்திருக்குங்க நம்ம கடகராசி நேயர்களுக்கு. அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, இனிமேல் வர காலகட்டத்தில் உங்களை பேசி உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியதும் சேர வேண்டியதும் நல்ல முறையில் உங்கள் பெற்றவங்க நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பாங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு இனிமேல் குழந்தை பிறக்க போகிறவர்களுக்கு, சீமந்தம் நடக்க போகிறவர்களுக்கு, சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகிறவங்க எப்படி நடக்க போகுதுன்னா, எல்லாரும் இருந்து ஆசீர்வாதத்துடன் இந்த நல்ல விஷயங்கள் நல்ல தீபம் போல் பிரகாசமாக நடக்கும். இதுக்கு முன்னாடி ஓடி ஒளிஞ்சு பயந்து ஒரு இடத்துல வாழ்ந்துருப்பீங்க. ஆனால் இனிமேல் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு வீட்டில் நீங்கள் நிரந்தரமாகவே இருந்திருக்க மாட்டீங்க. இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள், இப்படியே பாதி வாழ்க்கையை வாழ்ந்து சித்தி வீட்டில், பெரியம்மா வீட்டில், அக்கா வீட்டில், தங்கச்சி வீட்டில், இப்படியே உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துருப்பீங்க. இனிமேல் வர காலகட்டத்தில் இந்த கடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்குன்னு உங்கள் மண், இது என்னுடைய வீடு, நான் இங்கே இடம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை மாறும். நம்ம பெருசாக இடம்னா பெரிய பெரிய இடம்லாம் வாங்க வேண்டாங்க. எந்த ஒரு இடமாக, எந்த ஒரு ஊராக இருந்தாலும் அது நமக்கு தேவையான, அது 400 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கலாம், 500 இருக்கலாம், 600, எவ்வளோ பெரிய அளவில் கூட இருக்கட்டுங்க. ஒரு கைப்பிடி மண்ணுங்க, இந்த இடம் என்னுடைய இடம் அப்படின்னு நீங்கள் மார்த்தட்டி சொல்கிற அளவுக்கு கடகராசிக்கு சிறு மாற்றம் ஏற்பட்டு பெரிய அளவில் கொண்டு போகும். எல்லாம் கடந்த காலத்தெல்லாம் நம்ம மறந்துடுவோம், எல்லா கெட்ட விஷயங்களெல்லாம் மறந்துடுவோம், நல்ல விஷயங்கள் நடந்த நிகழ்வுகள் மட்டும் நம்ம மைண்ட் செட் பண்ணி வச்சுப்போம். அப்போ இந்த கடக ராசிக்காரங்க வந்து ஒரு பெண்ணாக இருக்கா, ஒரு ஆணாக இருக்காங்க அப்படின்னா எல்லாம் இனிமேல் வந்து ஒவ்வொரு விஷயங்களாக அவங்களுக்கு கைகூடி நல்ல நிகழ்வுகள், சுப காரியங்கள், சுப விஷயங்கள் தான் உங்களுக்கு சுற்றி நிகழ்வுகள் நடக்கும். அப்போ இடம் வாங்குறீங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வீடு கட்டுவீங்க. இந்த யோகா அமைப்புகள் அனைத்துமே இந்த கடகராசிக்கு உண்டுங்க.
ஏன்னா நண்டுனா கொத்திடுவேன், நண்டுனா கொட்டும், எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயங்களும் ஒரு ஸ்பெஷல் இருக்கிறதாங்க செய்யும். நீங்கள் நண்டையிட சீனா தானேங்க நீங்கள் போங்க, நீங்கள் யாரையுமே நீங்கள் சீண்ட போகிறது கிடையாது. ஏன்னா கெடுதலே நினைக்க மாட்டாங்க அந்த கடகராசிக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்படி தான் சரி போனால் போதும், நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேலைகளை நீங்கள் பார்த்துப்பீங்க. இந்த கடகராசிக்காரங்க முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த உத்தியோகம் வேலை செய்கிற இடத்துல மிஷினில் வேலை பார்க்குறவங்க இவங்க வந்து கையில் வந்து கொஞ்சம் கவனம் வந்து கண்டிப்பாக வேணும். எப்படி வந்து ஒருத்தருக்கு வாகனத்தில் ரொம்ப கவனம் தேவைன்றமோ, கடகராசிக்காரங்களுக்கு கையில், அதாவது விரல்கள், இந்த விரல்களில் ரொம்ப கவனமாக வேலை பார்க்கும்போது நம்ம வேலை தான் செய்கிறோன்ற நினைப்போடு அந்த வேலையை பார்த்தா நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் ப்ளஸ் நடக்கும்போது 2-3 மைனஸ்கள் இருக்கும் இல்லையா, இதுக்கு நம்ம இடம் கொடுக்காம இருந்தால் வாழ்க்கை வந்து வெற்றியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிகழ்வுகள் கண்டிப்பாக நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த கடகராசிக்காரங்க அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்காங்க, இனிமேல் தந்தை வந்து உங்களோட சேர நிறைய ஆரம்பிச்சிருவாங்க. தாய் இருக்காங்க அப்படின்னா தாய் மனைவி குழந்தை இவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்கு போயிட்டு வாங்க. வாரத்துக்கு ஒரு முறை ஒரு சுற்றுலா மாதிரி எங்கன்னா தூரமாக இருந்தால் கூட போங்க. பார்க்க முடிஞ்சால் என்னென்னலாம் நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கோ போயிட்டு வாங்க. ஒருத்தருக்கு கோவிலுக்கு போங்கன்னா அவங்களோட ராசிக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ராசிக்கு அந்த சந்திரனோட ஆதிக்கத்தில் அங்கே இருக்கிறதுனால அவர் நல்ல அறிவு தான், அவருக்குமே நல்ல திறமை தான் இருக்குது. அந்த அடுத்த 15 நாள் வந்து குழப்பம்ன்றோம் இல்லையா, குழப்பன்றதுனால அப்படியே மறதிலாம் அப்படின்னு தான் நினச்சிடாதீங்க. அது வந்து ஒரு வித பிரச்சனைகள், ஒரு வித மன சஞ்சலங்கள் அப்படி கூட நம்ம வச்சுப்போம். ஒரு விதம் தான், பல விதம் கிடையாது. அந்த ஒரு விதத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்காம குழந்தைகளோட நல்ல மன மகிழ்ச்சியோட பக்கத்தில் இருக்க பார்க்க உங்களோட கவனத்தோட உங்களோட பார்வையோட அவங்களோட சந்தோஷமாக நீங்கள் இருந்து பாருங்கள். அந்த அடுத்த 15 நாள் எப்படி போச்சுன்னே தெரியாதுங்க. ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. புனர்பூசமாக இருக்கட்டும், பூசமாக இருக்கட்டும், ஆயில்யமாக இருக்கட்டும்ங்க, 3 பேருமே படாத பாடுபட்டிருப்பீங்க. ஆனால் இனிமேல் வர காலகட்டத்துக்கு அந்த மாதிரி பிரச்சனையுமே இருக்காது. வெறும் கடகம் ராசிக்காரங்க மட்டும் இல்லை, கடக லக்னத்தில் இருந்தால் கூட அவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், நிகழ்வுகள் அடுத்தடுத்து சந்தோஷமான நிகழ்ச்சியை தான் நம்ம காதில் கேட்போம். என்னங்க நீங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக நிகழ்வுகள்லாம் நடக்கும்னு சொல்கிறீங்களே, இது உண்மையாங்கன்னு கேட்டால் உண்மைன்னு நினச்சா உண்மைங்க. ஆத்மார்த்தமாக ஒரு விஷயம் செயல்பட்டால் ஆத்மார்த்தமாக நடக்குங்க. நீங்கள் அதிகமாக என்ன ஒரு மந்திரம் ஓம் ஓம் அதிகமாக நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். உங்களோட குலதெய்வம் என்ன குலதெய்வம் வச்சுக்கோங்க. ஒரு அங்காள அம்மாவாக இருக்கலாம், பச்சை அம்மாவாக இருக்கலாம், இளங்காளி அம்மாவாக இருக்கலாம், துர்கை அம்மாவனா இருக்கலாம். எந்த அம்மனா வேணால் இருக்கட்டுங்க. அந்த அம்மனை மனசார நினச்சிக்கிட்டு காலையில் எந்திரிக்கும் போது காமாட்சி அம்மா துணைன்னு சொல்லிடுங்க. தூங்குறப்ப இந்த பொழுது நல்ல பொழுதாக எனக்கு கொடுத்ததற்கு, என் கணவன் மனைவியாக நாங்கள் ஒற்றுமையாக இருந்திருக்கு, என் குழந்தைங்களோட சந்தோஷமாக நான் இருந்திருக்கு, இந்த பொழுதை கொடுத்ததற்கு நன்றி நன்றி. நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து வெற்றியான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கடகராசிக்காரங்க வாழ போகிறீங்க. நான் கடவுள் இல்லைங்க, நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இங்கே கடவுள் வந்து ஒரு விஷயத்தை எப்படி செயல்படுத்துவார்னா, மனிதர்களிடம், அதாவது ஒரு மனுஷன் அனுப்புவார், நீ பசிக்குதுன்னு நீ நினைக்கிறப்ப அவர் கடவுளுக்கு தெரியும் ஏதோ ஒரு ரூபத்தில் யார் மூலயமா அது ஒரு பிரசாதத்தை கொடுக்க வைப்பாருங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்றதை நான் எதுவுமே நான் கேட்க வரல. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் அந்த பிரபஞ்சத்துக்காவது நன்றி சொல்ல கற்றுக்கோங்க. எந்த அளவுக்கு அந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்கிறோமோ, அடுத்தடுத்து நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து ஒரு ரோல் மாடலாக வளருவாங்க. நீ நல்ல விஷயம் சொன்னா அவங்க நல்லது கேட்பாங்க, கெட்டது விஷயம் சொன்னால் இப்படி தான் இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதில் கடகத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணியமான வாழ்க்கையும் நேர்மையான வாழ்க்கையும் உண்மையான வாழ்க்கையும் வாழக்கூடியவர்களே இந்த கடகராசிக்காரர் தான். 12 ராசிக்காரங்களும் கண்ணியமானவர்கள். இதில் இவங்க இந்த காலகட்டத்தில் இன்னும் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நினைச்சா வெற்றி ஜெயம் உழைப்பே உயர்வுங்க.